ஹாய், யுவன் ஸ்ரீ வியூஸ் யூடியூப் சேனலிலிருந்து யுவன் ஸ்ரீ. 2024 நடைபெறவிருக்கும் குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் 9ஆம் வீட்டில் இருந்த குரு இப்போ 10ஆம் வீட்டுக்கு வராரு. 10ஆம் வீடுங்கிறது ரிஷபராசி. 10ஆம் வீட்டுக்கு வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 2ஆம் வீடான கன்னி ராசியை பார்ப்பார். தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சிகத்தை பார்ப்பார். தன்னுடைய 9ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 6ஆம் வீடான மகரத்தை பார்ப்பார். இந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை என்ன விதமான மாற்றத்தை சிம்ம ராசிக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இப்படி இருக்கும், இது பண்ணோம் அது பண்ணோம் அப்படின்னெல்லாம் நிறைய சொல்லுவோம். இதெல்லாம் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு 20% 30% தான் நடக்கும். காரணம் என்னென்னா, இந்த மாதிரியான பெயர்ச்சிகள் எல்லாம் கோச்சார ரீதியாக சொல்கிறது. இது பெரிய மாற்றத்தை ஒரு ஜாதகருக்கு தராது. எது பெரிய மாற்றத்தை தரும் அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குதுங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன் கூட இருக்கிறதோ இல்லை குறைவாக இருக்கிறதோ ஏற்படும். நாங்கள் நல்லா சொன்னால் அது உங்களுக்கு நல்ல தசாபுத்தியாக இருந்ததுன்னா அந்த நன்மை உங்களுக்கு நடக்கும். இல்லை உங்களுக்கு அவயோகிகளோட தசை, அதாவது கெடுதல்களை தர தசை நடந்துட்டு இருந்ததுன்னா என்னதான் நல்லா சொன்னாலும், அதாவது ஆஹா ஓஹோ அவ்வாக்கு நீங்கள் வானத்தை வில்லா வளைப்பீங்க, மணலை கயிறா திருப்பீங்க அப்படின்னெல்லாம் என்ன சொன்னாலும் உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவயோகியோட தசை கெடுதல் பண்ணக்கூடிய தசை கெடுதல் தான் பண்ணும். நாங்கள் சொல்கிற பலன் ஒரு 20% தான் அது நடக்கும். அதை உணரக்கூட உங்களால் முடியாது அந்த மாதிரியான காலகட்டத்தில். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது அப்படிங்கிறத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்டுங்க. நல்ல தசாபுத்தி நடக்குது அப்படின்னா சந்தோஷம். கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. அதில் என்ன நடக்க போகுதோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். உங்களுக்கு நடக்க போகிற கெடுதல்கள் குறையணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதனால் ஏற்படக்கூடிய கெடுதல்கள் கொஞ்சம் குறையும். குலதெய்வ வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். இந்த குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி எல்லாம் நீங்கள் பெருசாக மனசில் ஏற்றிக்காதீங்க. பெருசாக சந்தோஷமும் பட்டுக்காதீங்க, பெருசாக வருத்தமும் பட்டுக்காதீங்க. இருந்தும் இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சும்மா ஒரு தன்னம்பிக்கைக்காக தான். நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கும், நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கலாம், இந்த மாதிரியான முடிவுகளை நீங்கள் எடுக்கிறதுக்காக தான். ஏதாவது கெடுதல் நடக்கும்னா அகலக்கால் வைக்காமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் இதை சொல்கிறது. வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2024 நடைபெறவிருக்கும் இந்த குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை தரும் அப்படின்னா, ஒரு கலவையான மாற்றத்தை தான் தரும். நல்லதும் நடக்கும், கெடுதலும் நடக்கும். நல்லது கெடுதல், நல்லது கெடுதல் அப்படிங்கிற மாதிரி ஏற்றம் இறக்கத்தோடு தான் இருக்கும். ஏற்றங்களும் இறக்கங்களும் நிறைந்ததாகவே இந்த குரு பெயர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கும். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல வர குரு அங்கிருந்து தன்னுடைய 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டை பார்ப்பார். 2ஆம் வீடுங்கிறது குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். குரு இந்த 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால உங்களுடைய வாக்கு வல்லமை அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும். உங்கள் பேச்சு எல்லாராலையும் கொண்டாடப்படும். எதையும் நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து சொல்லுவீங்க. நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். தனஸ்தானமும் 2ஆம் வீடு தான். தனஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். தனம் வரும், பணம் வரும், வருமானம் அதிகரிக்கும். அதனால் உங்களுக்கு செலவுகளும் ஏற்படும். அந்த செலவை நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வருமானம் அதிகரிக்கும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக செலவும் செய்வோம். அந்த செலவை நீங்கள் சரியான செலவாக மாற்றிக்கிறது ரொம்ப முக்கியம். காரணம் என்னங்கிறது சொல்கிறேன்.
ஏன்னா இந்த வருமானம் அப்படிங்கிறது வந்து கடனால் கூட உங்களுக்கு ஏற்படும். காரணம் என்னென்னா, குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டை பார்ப்பார். 6ஆம் வீடு பார்த்தா கடன் ஏற்படும். ஸோ கடனாலையும் உங்களுக்கு வருமானம் வரும். அதே மாதிரி குரு தன்னுடைய 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான விருச்சிகத்தை பார்க்குறாரு. 4ஆம் வீடு அப்படிங்கிறது வந்து வண்டி, வாகனம், சொத்து, சுகம், தாய், இதெல்லாம் வந்து 4ஆம் வீட்டை தான் குறிக்கும். 4ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால அந்த 4ஆம் வீட்டு சம்மந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதாவது அம்மாவுக்கு ஆரோக்கியம் மேம்படும், அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், அம்மா கூட சந்தோஷமாக இருப்பீங்க, இல்லைன்னா அம்மாவால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். வண்டி, வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை இருக்கிற வண்டி நீங்கள் வந்து பழுது பார்ப்பீங்க, இல்லை புது வண்டி வாங்கிறதுக்கும் சிலருக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. என்ன மாதிரியான செலவுகள் ஏற்படுது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் அதை சரியாக பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி வீடு, மனை, வாசல், நிலம் அப்படின்னு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லை நீங்கள் இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, அதை இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களால் கட்ட முடியும். உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கும். இல்லை பணத்தை அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு எளிதாகவே இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், உங்களால் வீடு கட்ட முடியும். உங்கள் வீட்டிலும் கிரகப்பிரவேசம் கண்டிப்பாக நடக்கும். முயற்சி செய்யுங்க. இல்லை வீடு வாங்கணும்னு இருக்கிறவங்க கட்டின வீட்டை வாங்குவீங்க, கிரகப்பிரவேசம் பண்ணி அதில் குடி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை சிலர் வந்து நிலம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது விவசாய நிலமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா இந்த ஃப்ளாட் போட்டு வீட்டுக்காக விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான நிலம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. குருவிக்கும் சொந்தமாக கூடு இருக்குது, நமக்கு கூடு இல்லையே அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இன்னும் முயற்சி பண்ணுங்கள், வீடு வாங்க முடியும். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சந்தோஷத்தை அதிகரிப்பதாகவே இருக்கும். அதே மாதிரி குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான மகரத்தை பார்க்குறாரு. 6ஆம் வீட்டை குரு பார்க்குறதுனால 2-3 விதமான விஷயங்கள் நடக்கும். ஒன்று, 6ஆம் வீடுங்கிறது என்னென்னா கடன், நோய், வம்பு, வழக்கு, இதெல்லாம் வந்து 6ஆம் வீடு தான். அதனால் வந்து கடன் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கடன் தீரும், மேல்கொண்டு கடனும் ஏற்படும். கடன் இல்லாதவர்களுக்கு இந்த வீடு, வாசல், வண்டி, வாகனம், இதுக்கெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்கள் வந்து கடன் வாங்குவீங்க. அந்த வாங்குகிற கடனை நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்திக்கிங்க. சரியாக பயன்படுத்தி வீடு வாங்குறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா அதில் கரெக்டாக வீட்டை வாங்குங்க. வண்டி வாங்க கடன் வாங்கினா கரெக்டாக வண்டி வாங்குங்க. இல்லை அதிகமாக கடன் வாங்கிட்டு அதில் கொஞ்சமாக செலவு பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆடம்பர செலவு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணிங்கன்னா இந்த கடன் உங்களை பிரச்சனையில் கொண்டு போய் விடுற கடனாகவே இருக்கும். அதனால் நீங்கள் வாங்குகிற கடனை ரொம்ப சரியான முறையில் பயன்படுத்த பாருங்கள். ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படும். கடன் தீரும். கடன் இல்லாத மனிதனாக மாறுவீர்கள். அதே நேரத்தில் சிலருக்கு கடன்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அதை சுப கடனாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. வம்பு வழக்கெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து தீரும். அதனால் இதுநாள் வரை உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மனவலிகளும் மனக்கசப்புகளும் உங்களை விட்டு மறைந்தே போகும். அதே மாதிரி சிலருக்கு வம்பு வழக்குகள் வரத்துக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் அதில் கொஞ்சம் உஷாராக இருங்க. குரு பார்த்தா ஒரு இடத்த வந்து வளர்ப்பார். குரு பார்க்கும் இடம் வளரும். அது குரு எந்த வீட்டை பார்க்குறாருங்கிறத பொறுத்து தான் அதில் ஏற்படக்கூடிய நன்மை. இப்போ 4ஆம் வீட்டை குரு பார்த்தாரு உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு வந்து வண்டி, வாகனம், வீடு, மனை, வாசல், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே குரு இப்போ 6ஆம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்னா 6ஆம் வீட்டோட வேலை வந்து கடன், நோய், வம்பு, வழக்கு, வேலை, இதெல்லாம் வந்து 6ஆம் வீடு. இதையெல்லாம் அவர் வளர்ப்பார். இப்போ வேலையை வளர்த்தாருன்னா அது வந்து சந்தோஷம், நமக்கு வந்து நல்ல வேலை அமையும். இல்லை வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். வேலையால் ஏற்பட்டிருந்த கஷ்டங்கள் மறையும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு கம்மியாகும். இன்னொன்று, ஊதிய உயர்வு ஏற்படும், பதவி உயர்வு ஏற்படும், இடமாற்றம் ஏற்படும். எல்லாமே வேலையால் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதுக்கு மேலே நடக்கும் 6ஆம் வீட்டை குரு பார்க்கறதுனால. ஆனால் இதே 6ஆம் வீடு தான் கடனையும் கொடுக்கறது. ஸோ கடன் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லை. ஆனால் அவர் வந்து கடனையும் வளர்ப்பார். அந்த கடனை நீங்கள் வந்து ஒரு சுப கடனாக மாற்றிக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ இந்த குரு பார்வையால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு
ஏற்றத்தை தரக்கூடிய மாற்றமாக மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாகவே இருக்கும். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், நிம்மதி அதிகரிக்கும். வீட்டுக்கு எப்படா போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். நீங்களும் வீட்டுக்கு விரும்பி போவீங்க. 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால இது நாள் வரை உங்களுக்கு இருந்த கனவுகள் எல்லாம் நிறைவேறும். 6ஆம் வீட்டை பார்க்கறதுனால அந்த கனவுகளை நிறைவேற்றுறதுக்கான கடன்களும் ஏற்படும். ஆரோக்கியம் மேம்படும். சிலருக்கு ஆரோக்கியம் பாதிக்கவும் செய்யும். அதனால் சரியான நேரத்தில் சாப்பிட்றது, சரியான உணவை சாப்பிட்றது, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கங்க. ஆக மொத்தத்தில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த குரு பெயர்ச்சியாகவே இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். நன்றி, வணக்கம்.